இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நம்ம சின்ன வயசுலேயே கேட்டு வளர்ந்த கதை தான். ஆசையுள்ள ஆ, நரியும் தாகமுள்ள காக்காவும், த thirsty crow அண்ட் த greedy fox. இந்த ரெண்டு கதையை நம்ம சின்ன வயசில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டாக? அந்த கதையை ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் அந்த ஆசையுள்ள நரிக்கு அந்த திராட்சை பழத்தை எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக அது காட்டு வழியாக அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு திராட்சை மரத்தையும் எட்டி எட்டி அந்த திராட்சை தொங்குற இடத்த பறிக்க நினைக்கும். அப்போ எட்டி எட்டி பார்க்கும்போது அதால் ஒரு வாட்டி கூட அந்த திராட்சை பழத்தை ருசிக்கவே முடியாது. அதன் உயரம் எட்டாமையே போயிடும். அதே நேரத்தில் இங்கே இந்த தாகமுள்ள காக்கா ரொம்ப தூரம் பறந்து வந்து களைச்சி போயிருக்கிறதுனால அது மிகுந்த தாகத்தோடு இருக்கும். தாகத்தோடு இருக்கிற அந்த காக்காவுக்கு எப்படியாவது தண்ணியை குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த காகம் என்ன பண்ணுது, அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு தன்னாலான முடிந்த முயற்சி மொத்தத்தையும் போடுது. சுற்றி இருக்கிற கற்களை கொண்டு வந்து உள்ளே போட்டு தான் தண்ணியை குடித்து அந்த தாகத்தை தீர்க்குது. அதே நேரத்தில் இந்த ஆசையுள்ள நரி திராட்சை பழத்து மேலே இருக்கிற ஆசை, எப்படியாவது அதை சாப்பிடணுன்ற அந்த ஆசையில் முயற்சி பண்ணுது. எகிரி எகிரி குதிக்குது. ஆனால் ஒரு வாட்டி கூட கடைசி வரைக்கும் அந்த நரியால் அந்த திராட்சை பழத்தை சாப்பிடவே முடியல. ஸோ ஏன் சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை இந்த காகத்துக்கு எப்படி இந்த தண்ணியை குடிக்க முடிஞ்சதுன்னு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அப்போது ஏன் அந்த நரிக்கு அந்த திராட்சை பழம் கிடைக்கவே இல்லை, ஆனால் இந்த காகத்துக்கு எப்படி அந்த தண்ணியை குடிக்க முடிஞ்சுது? ஸோ அங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த காகத்துக்கு இருந்தது தாகம், எப்படியாவது தண்ணியை குடிச்சு தீரணும் அப்படின்ற அந்த தாகம். அதே நேரத்தில் அந்த நரிக்கு வெறும் ஆசை தான். இந்த திராட்சை பழத்தை சாப்பிடுவோம், சாப்பிட முடியலன்னா அது என்ன சொல்லிடுச்சு, சி இந்த பழம் புளிக்கும், நமக்கு வேணான்ட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு தாகமுள்ள அந்த நரியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், எப்படியாவது அந்த திராட்சை பழத்தை கண்டிப்பாக சுவைச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அதை சுவைக்காமல் அந்த திராட்சை பழம் புளிக்கும் போல் அப்படி நமக்கு வேண்டான்னு போயிருக்காது, கரெக்டாக? ஸோ நீங்களும் நம்மளும் நம்ம லைஃப்பில் இருக்கிற கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னா தேர்ஸ்டோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். வெறும் ஆசையோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னைக்காவது நம்ம கிவ் அப் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ நீங்கள் ஆசையுள்ள நரியா இல்லை தாகமுள்ள காக்காவாக இருக்க போகிறீங்களா? தேங்க்யூ. மீண்டும் ஒரு கதையோட நாளை சந்திப்போம்.